ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த லார்ட் லுக்ஸ் அவர் ஹார்ட். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள் வரை. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் மூரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து எடுக்க வேண்டிய தீர்மானங்களுக்கு நல்ல வாய்ப்பை தருகிறார். யார் ஒருவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல தீர்மானங்களை எடுத்து அவரை பின்பற்ற தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களே தம் ஜீவனை நித்திய வாழ்வுக்குள் கொண்டு போக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்களே தங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார் ஒருவர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்காமல் தங்கள் சுய இஷ்டப்படி வாழ்ந்து தங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறவர்கள் தங்கள் எதிர்காலத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுக்கு உதாரணமாக இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். 16 வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். அவன் இயேசுவிடத்தில் வந்து அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். 16வது வசனம். ஒரு நல்ல கேள்வி. அவனுக்குள்ள இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடிந்தது. உடைமைகளை, நிலங்களை, ஆஸ்திகளை அவனால் சம்பாதிக்க முடிந்தது. அதனாலே இந்த உலகத்திலே அவனால் இந்த உலக சந்தோஷத்தை, இந்த வேர்ல்ட்லி ப்ரெஷர் அவைகளை அனுபவித்து கொண்டிருந்தான். ஆக எல்லா விதமான வசதிகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். இதே போல் அவன் பரலோகத்திலும் வாழ வேண்டும் என்று, அங்கேயும் எனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்க வேண்டும், அங்கேயும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட வந்து இந்த கேள்வியை இயேசுவிடத்தில் அவன் கேட்கிறான். இந்த உலகத்திலே அவன் பணம் சம்பாதிப்பதிலேயே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது. அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்க அவனுக்கு நேரம் இல்லை. தேவனை தேடவோ, கடவுளை நேசிக்கவோ, ஆலயத்துக்கு வரவோ, ஜெபிக்கவோ, உபவாசிக்கவோ அவனுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதிகப்படியான நேரங்களை அவன் பணம் சம்பாதிப்பதிலே, சொத்துக்களை சேர்ப்பதிலே, உடைமைகளை வாங்குவதிலே அவனுடைய குறிக்கோளாக இருக்குது. இயேசுவை அவன் சந்தித்த பிறகு இந்த கேள்வி அவனுக்குள்ளே வருகிறது. நித்திய ஜீவனை நான் அடைந்து கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவன் மேல் மிகுந்த அன்பு உள்ளவராக, அவன் மீது அக்கறை உள்ளவராக அவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்கிறார். ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒழுக்க நெறியிலே, தெய்வ பயத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த கற்பனைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அந்த கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் இவைகளை நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். அவன் என்ன எதிர்பார்த்தான் இயேசுவிடத்தில் என்றால், நான் சிறு வயது முதல் அவைகளை கை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன உடனேயே இயேசு, நித்திய வாழ்வுக்கு போவதற்கு நீ ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறாய், நீ தயாராக இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்களே சுயநீதி உடையவர்களாக, தாங்கள் வேத வசனத்தின்படி நாங்கள் ரைட்டாக நடக்கிறோம்,
நாங்கள் தவறாமல் ஆராதனையில் பங்கு பெறுகிறோம், நாங்கள் தவறாமல் ஒழுக்க நெறியில் நடக்கிறோம் என்றெல்லாம் தங்களை அவர்கள் உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது போது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறது இல்லை என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் நீதிமான் ஆவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இஸ்ரவேலர்கள் ஒழுக்க நெறியோடு கர்த்தருக்கு பயந்து அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அநேகர் இதில் தோல்வி அடைந்தார்கள், தவறிப்போனார்கள். பாவத்தை அறிகிற அறிவு இந்த நியாயப்பிரமாணத்தின் தான் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் அவர் சுயநீதி உடையவராகவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசு சந்தித்த பிறகு அவர் இப்படியாக எழுதுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதனும் நீதிமானாக முடியாது. காரணம், இது ஒரு உபாத்தியனாக நமக்கு செயல்படுகிறது. ரோமர் 1:17 இப்படி வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி என்றால் நாம் நீதிமானாக மாறுவதற்கு தேவன் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை குறித்து சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். 20வது வசனத்தில் பார்க்கிறோம், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று அந்த வாலிபன் சொல்லுகிறான். இவன் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாக இருந்தான். நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதனும் ஆவது இல்லை என்று வசனம் சொல்கிறது. ஆகவே அவனுடைய மனசாட்சியில் இன்னொரு கேள்வியும் கேட்கிறான், நான் இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்கிறான். ஆகவே இது மாத்திரம் இந்த தகுதி மட்டும் போதுமா, அல்லது வேறொரு தகுதி எனக்கு வேண்டுமா என்பதை அவன் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறான். அப்போது இயேசு நீ பூர்ண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அப்படி என்றால் இயேசு இந்த இடத்துல வருகிற காரியம் என்ன? அவருடைய ஆத்மாவை குறித்து இயேசுவுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது. அவன் எப்படியாவது அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இந்த பூமியிலே அவன் ஐஸ்வர்யவனாக அல்ல, பரலோகத்திலே அவன் ஐஸ்வர்யவனாக மாற வேண்டும். அதற்காக ஒரு வழியை கர்த்தர் அவன் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பூலோகத்தில் உனக்கு இருக்கக்கூடிய இந்த உடைமைகள், சொத்துக்கள், ஆஸ்திகளை நீ விற்றுவிடு என்று சொல்கிறார். சேரக்கூடாதபடி தடை செய்கிறதான இப்படிப்பட்ட இந்த ஐஸ்வர்யம் உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகரை தேவனிடத்தில் நெருங்கி வரக்கூடாதபடி தடை செய்வது எது? இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், அதிகப்படியான உழைப்பு, நேரம் கொடுத்து அதிகப்படியான உழைப்புகளை உடைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனை, உலகப் பொருட்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை, இவைகளை விட்டு விடு என்று ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு சொன்னார். இவைகளை விட்டு விட்டால் நீ பரலோகத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்க முடியும். நீ பொக்கிஷங்களை சேர்த்து வை, நீ பொக்கிஷங்களுக்கு அங்கே உனக்கு அந்த பொக்கிஷம் உன்னை ஐஸ்வர்யவனாக்கும் என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார். இப்போ பூமிக்குரிய உடைமைகள், ஆஸ்திகளை நாம் சம்பாதிக்க நாம் முயற்சி பண்ணுகிறோம். கர்த்தர் நமக்கு தருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆஸ்திகளுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்த சகல வசதிகளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆனால் அதன் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது. உலகப் பொருட்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதபடி அவைகளெல்லாம் நமக்கு கொடுக்குற கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர், வேலையிலே உங்களை உயர்த்துகிறவர், கல்வியிலே உங்களை உயர்த்துகிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான் என்பதை நீங்கள் விசுவாசிகள் அருமையானவர்களே. அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, உலகப் பொருட்களை ஆண்டவர் நமக்கு தர காரணம் என்ன? இந்த உலகப் பொருட்களை அழித்து போகிற அனித்தியமான உலகப் பொருட்களினால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு தருகிற இந்த உலகப் பொருட்களினாலே
நாம் நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக, ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்காக நாம் அவைகளை செலவு செய்ய வேண்டும். அநித்தியமான உலகப் பொருள் என்று சொல்வது பணத்தை இயேசு சொல்கிறார். இவைகளை நாம் இயேசுவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நாம் செலவு பண்ணும்போது பரலோகத்திலே அதிகமான பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கிறோம். ஆகவே இந்த பூமியில் ஐஸ்வர்யவனாக இருக்க நாம் விரும்பக்கூடாது, பரலோகத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்க விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்போ இந்த வாலிபனுடைய ஆத்மாவை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராக ஆண்டவர், இந்த பூலோகத்திலே அவன் வைத்திருப்பது எல்லாமே ஒரு நாளிலே இல்லாமல் போய்விடும். அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள். ஆனால் அந்த அழிந்து போகக்கூடிய அவைகளை கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் அதை இழப்பானால் பரலோகத்திலே அவன் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் ஆண்டவர் அவனுக்கு வலியுறுத்தி சொன்னார். இரண்டாவது, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் வழியை, வாய்ப்பையும் இயேசு அந்த வாலிபனுக்கு கொடுத்தார். அவனுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார். இப்பொழுதாவது ஒரு நல்ல தீர்மானம் எடு வாலிபனே, நீ அந்த பரலோகத்தில் நித்திய வாழ்வை நீ அடைவாய் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் உரிமையை அவனிடத்தில் கர்த்தர் விட்டு விட்டார். நீதான் எடுக்க வேண்டும், உன்னுடையதை நீதான் இழக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனிடத்தில் வாய்ப்பு, அந்த தீர்மானத்தை விட்டு விட்டார். பரலோகத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. இயேசுனுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு துக்கமுகமாக, வசனம் சொல்கிறது, அவன் துக்கமுகமாக அவன் போய்விட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யனாக நாம் ஆசைப்படுகிறோமா? அல்லது நமக்கு ஆண்டவர் தருகிறவைகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் அவைகளை செலவு செய்து பரலோகத்திலே ஐஸ்வர்யனாக இருக்க விரும்புகிறோமா என்பதை கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் அந்த தீர்மானத்தை விட்டு விடுகிறார். இப்போது பாருங்கள், இந்த வாலிபன் துக்கமுகமாக போய்விட்டான். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவன் சம்பாதித்த அந்த உடைமைகளை, செல்வங்களை, ஆஸ்திகளை ஒன்றை கூட அவன் இழக்க தயாராக இல்லை. ஆகவே அவன் துக்கமுகமாக போய்விட்டான். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு வைத்திருக்கிற நித்திய வாழ்வு என்பது அது இந்த உலக பொருட்களை விட மிக விலை உயர்ந்தது. அந்த நித்திய ஜீவனை நாம் எளிதிலே அதை சம்பாதித்து விட முடியாது. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் தருகிற ஈவு, அது கர்த்தர் தருகிற ஈவு. ஆகவே நாம் அவைகளை எப்படி ஆகிலும் நாம் அங்கே அதை சுதந்திரிக்கும்படிக்கு எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக நாம் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை நாம் விட்டுவிட ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் இயேசுவானவர் அழைக்கும் போது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினார்கள். தங்கள் உறவுகளை விட்டு பின்பற்றினார்கள், உடைமைகளை விட்டு பின்பற்றினார்கள், தங்களுக்கு உரிய சுதந்திரத்தை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அதற்காக தான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டார். அப்போ இயேசுவானவர் அவர்களுக்கு 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். முதலாவது பார்க்குறோம், இஸ்ரவேலரை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக சிங்காசனத்தின் மேல் நீங்கள் உட்காருவீர்கள். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அந்த இஸ்ரவேலர்கள், அன்றைக்கு இருந்த யூதர்கள் அப்போஸ்தலர்களை அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியன், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களை வெறுத்தார்கள். ஆனால் அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படிப்பட்ட அவர்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது காரியம், இயேசுவின் நிமித்தம் உடைமைகளை, உறவுகளை விட்டு அவர்களுக்கு ஆண்டு சொல்றார், 100 பலனை அடைவீர்கள். 100 பலன். அது என்ன 100 பலன்? இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் இருக்கிற உடைமைகள், சொத்துகள், ஆஸ்திகள், உறவுகள், இவைகளை விட மேலானது இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய உறவு. இதைத்தான் ஆண்டவர் 100 என்று சொல்கிறார். அப்போ இந்த இம்மையிலே 100 நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியில் இயேசுவையே அவர்கள் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது
இயேசு அவர்களுக்குள்ள நித்திய காலமாக அவர் அவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார், வழி நடத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவுகளும் உடைமைகளையும் நாம் விட்டுவிடும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்து வாழ்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம் அதிலே பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இப்படி கர்த்தருக்காக தியாகமாக தங்களை வெறுமையாக்கினவர்கள், தங்களை தாழ்த்தினவர்கள், இயேசுவை பின்பற்ற தங்களை அர்ப்பணித்தவர்கள், இவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயம் என்பதைத்தான் இயேசு நமக்கு இங்கே வாக்களிக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்கிறார், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த முந்தினோர் யார்? இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாக நல்ல ஒரு பொசிஷனில், பதவிகளிலே, நல்ல ஆஸ்திகளிலே, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு இவைகளோடு கூட இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள், இவர்களெல்லாம் முந்தினோர்கள். அந்த நாட்களிலே பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், பிரதான ஆசாரியன், சதிசேயர்கள் இவர்களெல்லாம் மேன்மையான குடிமக்களாக, உயர்ந்த ஸ்தானத்திலே முதல் தரமானவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அப்போஸ்தலர்களோ அவர்கள் அற்பமானவர்களாக, படிப்பறிவு இல்லாதவர்களாக, ஏழைகளாக அவர்கள் எண்ணப்பட்டார்கள். இயேசு சொல்கிறார், இந்த முந்தினோராகிய இந்த உலகத்தில் அனைத்து செல்வங்களையும், அனைத்து இன்பங்களையும், சந்தோஷங்களையும் அனுபவித்து வருகிற இந்த முதல் தரமானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிந்தினவர்களாக மாறுவார்கள். அற்பமும் நீசரும் நீங்கள் எண்ணப்படுகிற நீங்கள், என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுகிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே முந்தினோராக நீங்கள் இருப்பீர்கள் என்று இயேசு வாக்களிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயத்தீர்ப்பு இதுதான். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாக, பதவியில் உயர்ந்தவர்களாக, எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கவர்களாக, எல்லாராலும் புகழப்படத்தக்கவர்களாக இருப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிந்தினவர்களாக மாறிப்போவார்கள். தேவர் வில் பி லாஸ்ட். இங்கே இந்த உலகத்திலே முதன்மையானவர்களாக இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிந்தினவர்களாக மாறிப்போவார்கள். அதே பிந்தினவர்களாக கருதப்படுகிறவர்கள், கர்த்தருக்காக, கர்த்தர் நிமித்தம் தங்களை முற்றிலுமாக வெறுமையாக்கினவர்கள், அர்ப்பணித்தவர்கள், தாழ்த்தினவர்கள், கர்த்தரை பின்பற்ற தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே முந்தினவர்களாக மாறுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஒப்புக்கொடுங்கள். உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்குரிய நித்திய காலமாக இயேசுவோடு கூட அந்த மகிழ்ச்சியான அந்த தேவ ராஜ்யத்திலே நீங்கள் அவரோடு கூட ஐஸ்வர்யங்களாக இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது இந்த பூமியிலேயே அடித்து போகிற இந்த உலக பொருட்கள் சம்பாதித்து நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழப்போகிறோம், இந்த உலகம்தான் எங்களுக்கு தேவை என்று நீங்கள் உலகப் பொருட்களுக்காக வாழப்போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் இயேசு வேண்டுமா, உங்களுக்கு இந்த உலகப் பொருள் வேண்டுமா என்று ஒரு கேள்வியை இயேசு முன் வைக்கும்போது, இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று, அவர்தான் என் பாத்திரத்தின் பங்கு, இஸ் மை போர்ஷன், இஸ் மை பொசஷன், இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ் என்று நீங்கள் உண்மையாக கர்த்தரை, அவரையே பங்காக, அவரையே சுதந்திரமாக, அவரையே சொத்தாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த நித்திய வாழ்வு நித்திய வாழ்வுக்குள் உங்களை அவர் கொண்டு போய் விடுகிறார். அருமையானவர்களே, இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை ஆண்டவரே இந்த சம்பாதித்தாலும் அவைகள் உமக்கு ஈடாகாது. ஆண்டவரே, நீர்தான் உயர்ந்தவர், நீர்தான் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே, உண்மையே நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் பங்காக நாங்கள் விசுவாசித்து
உம்மையே நாங்கள் பொக்கிஷமாக நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமக்காக வாழ உம்மை பின்பற்ற எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்குற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. நீர் வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வுக்குள் அவர்கள் வந்து உம்மோடு கூட எப்போது நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நீ தருகிறீர் என்று விசுவாசித்து உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற்றும், உம்மை நேசிக்கிறவர்களாக மாற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்களை காட்டிலும் உம்மை நேசிக்கிற மக்களாக, உம்மை விசுவாசிக்கிற மக்களாக மாற்றும். ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.